இலங்கையைச் சேர்ந்த இளம்பெண் வெளிநாட்டில் எதிர்பாரா விபத்தில் உயிரிழப்பு, வெளியான புகைப்படம். ஈஸ்டர் தாக்குதலை தடுக்க தவறிய பூஜித ஜெயசுந்தர கோரிய அனுமதியை அதிரடியாக நிராகரித்தது கொழும்பு மேல் நீதிமன்றம். ஜனாதிபதி அனுர என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்று கொந்தளிக்கும் நாமல் ராஜபக்ச. கிளிநொச்சி மாணவி விபரீத முடிவு. 2.5 மில்லியன் டாலர் திருட்டு, ஸ்மார்ட் அரசாங்கத்தின் லட்சணம் இதுதானா? சஜித் பிரேமதாச பகிரங்கம். 25 மில்லியன் ரூபாய் போதைப்பொருள் பல பொதிகளுக்குள் மறைத்து கொண்டு வந்த புகைப்பட கலைஞர் அதிரடி கைது. வவுனியாவில் அதிகரிக்கும் நள்ளிரவு திருட்டுக்கள், அச்சத்தில் பூந்தோட்டம் மக்கள். நீங்கள் பயன்படுத்தும் கையடக்க தொலைபேசி திரையை மற்றவர்கள் கட்டுப்படுத்தலாம். என்ன செய்தால் நீங்கள் தப்பிக்கலாம் தெரியுமா? விமானத்தில் டிக்கெட் எடுக்காமல் பொதி அறையில் ஒளிந்திருந்த பயணியால் அதிர்ச்சி, நடந்தது என்ன? இலங்கையைச் சேர்ந்த இளம்பெண் கடந்த வருடம் திருமணமான நிலையில் கணவனுடன் மகிழ்ச்சியான வாழ்க்கை முன்னெடுக்க அமெரிக்கா சென்ற நிலையில் அங்கு நடந்த திடீர் விபத்தில் உயிரிழந்துள்ள சம்பவம் சோகத்தை உண்டாக்கியுள்ளது. 29 வயதான ஹாசினி ஹேரத் என்ற இளம் குடும்ப பெண்ணே சிலி பகுதியில் நடந்த கார் விபத்தில் உயிரிழந்துள்ளதோடு கடந்த திங்கட்கிழமை மாலை 6:45 மணியளவில் ஸ்காட்ஸ்வில் வீதியில் குறித்த விபத்து சம்பவித்துள்ளது. பயணித்த லொரியொன்று முன்னால் சென்ற வாகனத்தை முந்தி செல்ல முற்பட்ட போதே ஹசினி ஹேரத் ஓட்டி சென்ற வாகனத்தின் மீது நேருக்கு நேர் மோதியுள்ளது. விபத்தை ஏற்படுத்திய லொரியின் சாரதியும் அதில் பயணித்தவரும் சிறு சிறு காயங்களுக்கு உள்ளாகியுள்ளதோடு விபத்தில் ஹசினி ஹேரத் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததோடு அவரோடு காரில் பயணித்த மற்றொருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளார். விபத்தை ஏற்படுத்திய லொரி சாரதிக்கு எதிராக போலீசார் போக்குவரத்து விதிமீறல் குற்றச்சாட்டுகளை சுமத்தியுள்ளனர். ஹசினி ஹேரத்தின் மறைவு குடும்பத்தினருக்கும் இலங்கையர்களுக்கும் பெரும் அதிர்ச்சியை உண்டாக்கியுள்ளது. திட்டமிட்டு நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களை தடுப்பதற்கு தவறியமை மற்றும் குற்றவியல் ரீதியான கவனஈனம் குறித்து முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தரவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கில் கொழும்பு மேல் நீதிமன்றம் அவரது கோரிக்கை ஒன்றை அதிரடியாக நிராகரித்துள்ளது. நேற்று குறித்த வழக்கு நீதியரசர் பிரியந்த லியனகே தலைமையிலான 3 பேர் அடங்கிய நீதிபதிகள் குழு முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நேரமே இவ்வாறு நடந்துள்ளது. பூஜித ஜெயசுந்தர சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி ரொசான் தெஹிவல நீதிமன்றில் தெரிவிக்கையில், எனது கட்சிக்காரர் பூஜித ஜெயசுந்தர ஏற்கனவே வழங்கிய பிரகடனத்தில் 2 முக்கிய விடயங்களை தற்செயலாக தவறவிட்டுள்ளார். ஆகவே அந்த விடயங்களை மீண்டும் புதிய உண்மைகளாக சேர்ப்பதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என கோரிக்கை முன்வைத்துள்ளார். முன்கூட்டியே புலனாய்வு தகவல்கள் இவர்களுக்கு கிடைத்திருந்தும் ஈஸ்டர் தாக்குதலை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்காமல் கடமையை செய்ய தவறியமைக்காக பூஜித ஜெயசுந்தரவுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதோடு 7 வருடங்கள் கடந்தும் இன்னும் ஈஸ்டர் தாக்குதலுக்குரிய நீதி கிடைக்கவில்லை. சதிதாரர்கள் சிக்குவார்களா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். கிளிநொச்சியில் கல்வி கற்று வரும் தரம் 11 மாணவி உயிரிழந்த சம்பவம் பெரும் துயரத்தை உண்டாக்கியுள்ளது. விபரீத முடிவால் மாணவி உயிரிழந்துள்ளதாக கூறப்படுவதோடு மாணவியின் மரணம் அந்த பிரதேசத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனுர அரசு முன்னைய அரசாங்கங்கள் போல இல்லாது தனித்துவமான சிறப்பான ஆட்சியிலும் முன்னாள் ஜனாதிபதிகள் போல பல நாடுகளிடம் பல கோடி கடன்களை வாங்கி திரும்ப கொடுக்க முடியாமல் திணறியது போல் இல்லாது உடனுக்குடன் கடன்களை அடைத்து வரும் நேரத்தில் திட்டமிட்டு ஹேக்கர்களால் 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் பணம் திருடப்பட்டது அனுர அரசுக்கு பெரும் தலையடி என்பதோடு எதிர்க்கட்சியினர் ஜனாதிபதியின் களத்தை பிடிப்பது போல பல கேள்விகளை கேட்டு வருகின்றனர். நாமல் ராஜபக்ச இந்த சர்ச்சைக்குரிய 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் பணப்பரிமாற்றத்தை பெற்றவர் யார் என்பதை உடனடியாக வெளியிட வேண்டும் என்றும் அனுர அரசாங்கம் பல நிதி முறைகேடுகளை மறைக்க பார்ப்பதாகவும் குற்றம் சாட்டி ஜனாதிபதிக்கு அழைப்பு விடுத்துள்ளார். கொழும்பில் செய்தியாளர்களிடம் பேசிய நாமல் ராஜபக்ச கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் மோசடியான மின்னஞ்சல் மூலம் பெறப்பட்ட அறிவுறுத்தல்களின் அடிப்படையில் 2.5 மில்லியன் டாலர் பணம் செலுத்தப்பட்டதாக குற்றம் சாட்டியதோடு இந்த பரிவர்த்தனையை சுற்றியுள்ள வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறல் இல்லாமை குறித்தும் நாமல் ராஜபக்ச கேள்வி எழுப்பியுள்ளார். திருட்டு போன 2.5 மில்லியன் அமெரிக்க டாலரை பெற்றது யார்? இது ஒரே கணக்குக்கு அனுப்பப்பட்டதா அல்லது பல கணக்குகளுக்கு அனுப்பப்பட்டதா என்றும் கேள்வி எழுப்பியதோடு விவரங்களை வெளியிடவும் விரிவான விசாரணையை தொடங்கவும் அதிகாரிகளை வலியுறுத்தியுள்ளார். தரமற்ற நிலக்கரி விநியோகத்தால் ஏற்பட்ட நிதி இழப்புகள் கடைசியில் பொதுமக்கள் மீது சுமத்தப்பட்டதாகவும் நிலக்கரி இறக்குமதியை அரசாங்கம் கையாண்ட விதத்தையும் நாமல் கடுமையாக விமர்சித்துள்ளார். நடக்கும் மோசடிகளை நன்றாக விசாரிக்காமல் புறக்கணித்துவிட்டு சில நிறுவனங்களை ஜனாதிபதி உட்பட அதிகாரிகள் பாதுகாப்பதாகவும் நாமல் குற்றம் சாட்டியுள்ளதோடு கூறப்படும் அனைத்து முறைகேடுகள் குறித்தும் ஒரு சுதந்திரமான மற்றும் வெளிப்படையான விசாரணைக்கு அழைப்பு விடுத்த நாமல் இதற்கு பொறுப்பானவர்கள் பொறுப்பேற்க வைக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார்.
கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த கொழும்பை சேர்ந்த 33 வயது இளைஞர் 25 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள 2500 கிராம் குஸ் போதைப் பொருளோடு சுற்றி வளைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். பாங்காக்கில் இருந்து வந்த இவர் விமான நிலையத்தின் பசுமை வழியில் வெளியேற முயன்ற போது சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு அதிகாரிகளுக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. சோதனையில் அவரது பயண பொதியில் மிக நுணுக்கமான முறையில் உலர்ந்த பழப்பொதிகளுக்குள் மிகவும் சூட்சுமமான முறையில் போதைப்பொருள் வைக்கப்பட்டிருந்தது அதிகாரிகளுக்கே அதிர்ச்சியை உண்டாக்கியுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஒரு புகைப்பட கலைஞர் என தெரிய வந்துள்ளதோடு அண்மை காலமாக இலங்கை விமான நிலையங்களில் பிடிபடும் போதைப்பொருள் மறைத்து கொண்டு வரும் விதங்கள் சுங்க அதிகாரிகளுக்கு அதிர்ச்சியை கொடுக்கும் அளவுக்கு உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. டிஜிட்டல் நாட்டை உருவாக்குவோம் என கத்தி கூறி ஆட்சிக்கு வந்த திசைகாட்டி அரசு நாட்டின் 2.5 மில்லியன் டாலர் வரிப்பணத்தை ஹேக்கர்களுக்கு பரிசாக கொடுத்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் விசேட கூற்றை முன்வைத்து கருத்து வெளியிடும் போதே இதனை தெரிவித்துள்ளதோடு ஆஸ்திரேலியாவுக்கு கொடுக்க வேண்டிய கடன் தொகை ஹேக்கர்களால் திருடப்பட்ட விவகாரம் மற்றும் அதன் பின்னணியில் உள்ள மர்மங்கள் குறித்து பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளார். மக்களின் வரிப்பணமான 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் மோசடி செய்யப்பட்ட சம்பவம் கடந்த ஜனவரி மாதமே நடந்துள்ளது. இதற்காக மார்ச் மாதம் ஒரு விசாரணை குழுவும் அமைக்கப்பட்டது. அப்படி இருக்கும் பொழுது நேற்று முன்தினம் பொதுவெளியில் குறித்த தகவல் கசியும் வரை அரசாங்கமும் நிதியமைச்சும் இதனை ரகசியமாக வைத்திருந்தது எதற்காக? நாட்டின் நிதி அதிகாரம் கொண்ட நாடாளுமன்றத்துக்கு இதனை தெரிவிக்காதது ஏன் என்றும் சஜித் கேள்வி எழுப்பியுள்ளார். பொது கடன் முகாமைத்துவ அலுவலகம் மற்றும் வெளிநாட்டு மூலவள திணைக்களம் ஆகியவற்றுக்கு கடன் செலுத்தும் பொறுப்பு வழங்கப்பட்ட பின் முறையான பாதுகாப்பு வழிமுறைகள் பின்பற்றப்பட்டனவா என்ற சந்தேகம் எழுவதாகவும் இவர் குறிப்பிட்டுள்ளார். வங்கி பரிவர்த்தனைகளில் பின்பற்றப்பட வேண்டிய மின்னஞ்சல் உறுதிப்படுத்தல் மற்றும் ஒயிட் லிஸ்டட் நடைமுறைகளை நிதியமைச்சு ஏன் பின்பற்றவில்லை? இதுகுறித்து மத்திய வங்கி ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்தும் பாதுகாப்பு நடைமுறைகள் அலட்சியம் செய்யப்பட்டுள்ளன என்றும் இவர் குற்றம் சாட்டியுள்ளார். குற்றம் சாட்டப்பட்ட அதே நிறுவனத்தின் ஊழியர்களை கொண்டே விசாரணை நடத்துவது எந்த வகையில் நியாயம் என்று கேள்வி எழுப்பிய சஜித் பிரேமதாச பொதுநலவாய விருதை பெற்ற ஒரு நிறுவனம் இவ்வளவு பெரிய தொகையை ஹேக்கர் ஒருவரின் கணக்குக்கு மாற்றியது அதிர்ச்சியாக உள்ளது. இதுகுறித்து வெளிப்படையான நடுநிலையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். அண்மை காலமாக நள்ளிரவு நேரங்களில் வவுனியா பூந்தோட்டத்திலும் அதனை அண்மித்த பகுதிகளிலும் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் திருட்டு சம்பவங்களால் பொதுமக்கள் பெரும் அச்சத்துக்கு உள்ளாகியுள்ளனர். கடந்த சில தினங்களாக மர்ம நபர்களின் நடமாட்டம் பூந்தோட்டம் பகுதியில் அதிகரித்துள்ளதோடு நள்ளிரவு வேளைகளில் வீடுகளின் ஜன்னல்கள் மற்றும் கதவுகளை உடைத்து உள்நுழையும் நபர்கள் பெறுமதியான பொருட்களை திருடி செல்வதாக அறிய கிடைத்துள்ளது. வீட்டின் உரிமையாளர்கள் நித்திரை கொள்ளும் நேரத்திலேயே இவ்வாறான திட்டமிட்ட திருட்டுக்கள் அரங்கேற்றப்பட்டு வருவதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளதோடு சில நாட்களில் மட்டும் இந்த பகுதியில் உள்ள 3க்கும் மேற்பட்ட வீடுகளில் திருட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளது. பல லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க நகைகள் மற்றும் பெருந்தொகை பணம் என்பன இந்த திருட்டில் கொள்ளையிடப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட மக்களால் வவுனியா போலீஸ் நிலையத்தில் இந்த தொடர் திருட்டு சம்பவங்கள் குறித்து முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவங்கள் குறித்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வரும் போலீசார் சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்தியுள்ளனர். விமான பயணங்களில் பைகளை வைக்கும் மேலடுக்கு பொதியறையில் பயணியொருவர் தன்னைத்தானே மறைத்து கொண்ட சம்பவம் சமூக வலைத்தளங்களில் பெரும் அதிர்ச்சியை உண்டாக்கியுள்ளதோடு கடும் விமர்சனங்களையும் எழுப்பியுள்ளது. இத்தாலியின் நேபிள்ஸ் நோக்கி மால்டாவில் இருந்து சென்ற ரயான் ஏர் விமானத்தில் குறித்த சம்பவம் நிகழ்ந்துள்ளதோடு டிக்டாக் தளத்தில் அறியப்படும் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் தான் இந்த விசித்திர சம்பவத்தை நிகழ்த்தியுள்ளார். தான் நேபிள் செல்வதற்காக திரும்பும் கட்டணத்தை செலுத்த விரும்பாததாலேயே இவ்வாறு செய்ததாக அவர் நகைச்சுவையாக தெரிவித்துள்ளதோடு அந்த பொது அறையினுள் அவர் படுத்துக்கொண்டு நெப்போலியன உறக்க கத்துவதை ஏனைய பயணிகள் வேடிக்கையாக பார்த்து சிரிக்கும் காட்சிகள் இப்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. வானூர்தியில் ஏறுவதற்கு ஏற்கனவே பயணச்சீட்டு எடுத்திருக்க வேண்டும் என்பதால் கட்டணத்தை தவிர்க்க இவ்வாறு செய்ததாக அவர் தெரிவிப்பது ஒரு விளம்பர உத்தியை என விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த பயணி ஏற்கனவே வானூர்தி நிலையங்களில் கூச்சலிடுவது, பொது இடங்களில் இடையூறு விளைவிப்பது போன்ற பல சர்ச்சைக்குரிய காணொளிகளை வெளியிட்டு வருபவர். இந்த செயல் பாதுகாப்பு விதிமீறல் என்றும் இவரை பறக்க தடை விதிக்கப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்றும் பலரும் சமூக வலைதளங்களில் வலியுறுத்தி வருகின்றனர். உங்களுக்கு வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் ஊடாக அனுப்பப்படும் ஆபத்தான மென்பொருட்கள் மூலம் மேற்கொள்ளப்படும் புதிய வகை நிதி மோசடிகள் குறித்து காவல்துறை பொதுமக்களுக்கு எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. குறித்த மோசடி ஃபைல்ஸ், மின்சார கட்டண பட்டியல்கள், திருமண அழைப்புதல்கள் அல்லது அதிர்ஷ்ட லாப அறிவிப்புகள் என்ற பெயரில் மக்களுக்கு அனுப்பப்படுகின்றது. நீங்கள் இவற்றை தரவிறக்கம் செய்யும் போதோ கையடக்க தொலைபேசியில் தீங்கிழைக்கும் மென்பொருட்கள் ஊடுருவ வாய்ப்பு உள்ளதாக காவல்துறை ஊடக பிரிவு எச்சரித்துள்ளது. இவ்வாறு செய்து மோசடிக்காரர்கள் கையடக்க தொலைபேசி திரையை கட்டுப்படுத்துவதோடு வங்கி கணக்குகளோடு தொடர்புடைய ரகசிய OTP இலக்கங்களையும் திருடி பணத்தை மோசடி செய்வதாகவும் காவல்துறையினர் மக்களை எச்சரித்துள்ளனர். வாட்ஸ்அப்பிலோ நோமல் மெசேஜிலோ அறிமுக
அறிமுகமில்லாத அல்லது சந்தேகத்திற்குரிய நபர்களிடமிருந்து வரும் எந்தவொரு கோப்பையும் திறக்க வேண்டாம் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். செயலிகளை தரவிறக்கம் செய்யும் போது எப்போதும் உத்தியோகபூர்வமான கூகுள் பிளே ஸ்டோர் அல்லது ஆப்பிள் ஆப் ஸ்டோர் ஆகியவற்றை பயன்படுத்துமாறு காவல்துறை மக்களை வலியுறுத்தியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வீட்டுக்குள் சென்று குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் திடீரென அவரது மனைவி மைத்திரி விக்ரமசிங்கவிடம் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளமைக்கு ஐக்கிய தேசிய கட்சி கடும் கண்டனத்தை வெளியிட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்த்தன விடுத்துள்ள அறிக்கையில், முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தற்போது இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு அதிலிருந்து தேறி வரும் நேரத்தில் அவரது ஆரோக்கியத்தை மனைவி மைத்திரி விக்ரமசிங்கவே கவனித்து வருகின்றார். மைத்திரி விக்ரமசிங்கவும் நீண்ட காலமாக உடல்நலக் குறைவினால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இவ்வாறானதொரு நேரத்தில் சிஐடி அதிகாரிகள் திடீரென வீட்டுக்கு வருகை தந்தமை வருத்தம் அளிக்கின்றது என்றும், அரசின் மீது தற்போது சுமத்தப்பட்டு வரும் பல்வேறு குற்றச்சாட்டுகளிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்காகவே இவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றனவா என்றும் சந்தேகம் எமக்கு எழுவதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த விசாரணைக்கு யாருடைய அறிவுறுத்தலின் பேரில் அதிகாரிகள் வருகை தந்தார்கள் என்பது குறித்து எமது கட்சி கேள்வி எழுப்புகின்றது. இருவருமே உடல்நலக் குறைவோடு இருக்கும் போதும் இவ்வாறான முறையில் வாக்குமூலம் பெறுவதை அங்கீகரிக்க முடியாது என்றும் இவர் தெரிவித்துள்ளார்.